உன்னால நான் கெட்டேன், என்னால நீ கெட்ட அப்படின்னு சொல்லி ஒரு பாடல் வரி வந்து காணப்படுகின்றது. அந்த பாடல் வரி இலங்கையில இப்பொழுது மிகவும் புகழ் பூத்த ஒரு வைத்தியராக இருக்கக்கூடிய டாக்டர் ருக்ஷான் பெல்லன் அவர்களுக்கு மிக சால பொருந்துகின்றது. அதாவது பாத்தீங்கன்னா முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க காப்பர், மீட்பர், இலங்கை இவர் தான் வந்து காப்பாற்றுவார், ஒரு கடவுளை போன்றவர் என்பதாக கடந்த காலங்களில் வந்து வர்ணிக்கப்பட்டவர். காரணம் அந்த பொருளாதாரத்தினுடைய அந்த கிரைசிஸ் டைம்ல பொருளாதாரமான இக்கட்டாக இலங்கை இருந்த பொழுது இவரால் மட்டும்தான் காப்பாற்ற முடியும் அப்படின்ற வகையில ஒரு தோரணை வந்து உருவாக்கி இருந்தார்கள். அது எல்லாமே தவிடுபொடியாக மாறி இருந்தது. கடந்த ஒரு ஆண்டுகளாக மக்கள் வந்து கவனித்துக் கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக இந்த புதிய ஜனாதிபதி அன்றகுமார் திசாநாயக்க தலைமையிலான அந்த அரசாங்கம் அந்த கட்டமைப்புகள் அனைத்தையும் உடைத்துவிட்டு ஒரு வெளிப்படைத்தன்மையான டிரான்ஸ்பரன்சி பொலிட்டிக்கல் வந்து செய்து கொண்டிருக்கிறாங்க. எனவே இந்த சூழ்நிலை தான் வந்து எவ்வளவு பெரிய ஒரு பொய்யை வந்து மிக அதை சொல்லுவாங்கன்னா சோத்துக்குள்ள முழு பூசணிக்காயை மறைச்ச மாதிரி வந்து ஒரு ஆட்சி வந்து மேற்கொண்டிருக்கிறாங்க. மக்களுக்கு வெளியில் தெரியாம வந்து எப்படி வந்து இது கட்டமைப்பு வைத்துக் கொள்ளலாம், ஒன்று ஆண்டால் ராமநாடு இந்த ராவண நாடு அப்படின்ற மாதிரி வந்து குறிப்பாக மஹிந்த ராஜபக்ஷ குடும்பம் ரணில் விக்ரமசிங்க ஆகியோர் குடும்பம் தான் மாறி மாறி ஆட்சி அப்படின்ற வகையில இந்த கட்டமைப்பு ஒரு இரும்பு திரை போன்று இருந்தது. இது இப்போது அப்படியே உடைக்கப்பட்டு மக்களுக்கு வெளிப்படைத்தன்மையாக காணப்படுகின்றது. சரி, இந்த விஷயத்துக்கும் இன்றைய தினம் நடைபெற்ற மிக முக்கியமான சம்பவத்துக்கும் மிகப்பெரிய ஒரு தொடர்பு வந்து காணப்படுகின்றது. நான் ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி பாத்தீங்கன்னா அந்த டாக்டர் ருக்ஷான் பெல்லன் அப்படின்றவர் இலங்கையில மிகவும் புகழ் பூத்த ஒரு வைத்தியர், அதாவது சட்ட வைத்திய நிபுணர், ஃபாரன்சிக் ரிப்போர்ட் வழங்கக்கூடியவர், மரணங்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இருக்கக்கூடிய அந்த சந்தேகங்களை தெளிவுபடுத்துறதுல மிக முக்கியமான ஒரு வைத்திய நிபுணராக தான் இவர் வந்து காணப்படுறாரு. அவருக்கு சட்டம் தெரியும், வைத்தியம் தெரியும், அதுல வந்து மனித உளவியல் சார்ந்த பல விஷயங்கள் தெரியும். எனவே முத்துறைகளிலும் அவர் ஒரு நிபுணத்துவம் பெற்ற ஒரு வைத்தியராக காணப்படுகிறார். அவர் பாத்தீங்கன்னா இந்தியன்ல வந்து இலங்கை வைத்திய அரசு இல்லைன்னா இலங்கையினுடைய வைத்திய துறையால் வந்து வைத்திய துறையில் நீங்கள் கடமையாற்றுவதற்கு தகுதியற்றவர் என்பதாக வந்து சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்கிறார். அதாவது அவருடைய பதவியை வந்து அப்படியே நீக்கி இருக்கிறார்கள். இதுதான் இலங்கையில மிக முக்கியமான விஷயமாக பேசப்படுகிறது. கடந்த காலங்களில் அதிகமாக இலங்கையில் ஏற்பட்ட அந்த பொருளாதார சுமையாக காணப்படலாம், மருந்து தட்டுக்காராக காணப்படலாம். குறிப்பாக கோட்டாபய ராஜபக்சேவுடைய ஆட்சி காலத்தில் இடம்பெற்ற பொருளாதார கிரைசிஸ், அதிலிருந்து வந்து மருந்து தட்டுப்பாடு காலங்களில் வந்து மிக வெளிப்படையாக பல உண்மைகளை ஊடகங்கள் மத்தியில வந்து சொன்னது மட்டுமில்லாமல் மக்களுக்கு அதிகமான விழிப்புணர்வை ஏற்படுத்தியவரும் இந்த டாக்டர் ருக்ஷான் பெல்லன் அவர் தான். பாத்தீங்களா இருந்தா அவர் வந்து நேரு வழியில தன்னுடைய பதவியை வந்து வைத்துக் கொண்டிருந்தாரு. ஆரம்பத்துல அவருடைய துறையானது பாத்தீங்களா இருந்தா இலங்கை வைத்திய சங்கத்துடைய தலைவராக காணப்படுறாரு. அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா இருந்தா கொழும்பு தேசிய வைத்தியசாலையுடைய பிரதி பணிப்பாளர், டெபுட்டி, அதாவது அவர் பணிப்பாளராக வந்து காணப்படுறாரு, டிரெக்டர் வந்து காணப்படுறாரு, டெபுட்டி டிரெக்டர் வந்து காணப்படுறாரு கொழும்பு தேசிய வைத்தியசாலையில மிகப்பெரிய பதவிகளை வந்து வகிக்கிறார். எனவே பாத்தீங்கன்னா அந்த வைத்திய சங்கத்தினுடைய அந்த தலைவராக இருந்த காலகட்டத்தில் தான் இலங்கையில் ஏற்பட்ட அந்த பொருளாதார சுமை, அதாவது 2019 ஆண்டு தொடக்கம் 2023 ஆண்டு கோட்டாபய ராஜபக்ச அந்த பதவி விட்டு விலகும் வரைக்கும் இலங்கை இடம்பெற்ற மருத்துவ சார்ந்த பல விஷயங்கள், அதுல வந்து முன்னாள் சுகாதாரத்துறை அமைச்சராக இருந்த கெகலிய ரம்பக்களுடைய ஊழல்கள் அப்படின்னு சொல்லி பல விஷயங்களை வந்து ஊடகங்கள் மத்தியில வந்து வெளிப்படையா தெளிவா வந்து மக்களுக்கு சொன்னதுல இவருக்கு அதிகமான பங்கு வந்து காணப்படுகிறது. அப்படி இருந்தவர் வந்து அரசியல் பழிவாங்கல் மூலமாக வந்து ஒரு கட்டத்துல வந்து அந்த பதவியிலிருந்து கீழிறக்கப்பட்டு ஒரு மிக மோசமான நிலைக்கு வந்து செல்றாரு. காரணம் சொல்லி பாத்தீங்கன்னா அவர் அதி தீவிரமான ரணில் விசுவாசி, ரணிலுடைய கட்சி மீதும் யுஎம்பி கட்சி மீதும் அதிகமான விசுவாசம் கொண்டவர். இதை வந்து அவருக்கு சார்பா பல விஷயங்களை வந்து சொன்னார் என்றதாக அவர் மீது ஒரு குற்றச்சாட்டு வந்து காணப்படுகின்றது. அந்த குற்றச்சாட்டு பாத்தீங்கன்னா அதற்கு பிறகு அந்த காலகட்டங்கள்ல அவர் வந்து முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கயோடு இணைந்து அரசியல் பயணங்களை மேற்கொண்டதுக்கு பிறகு அது ஊர்ஜிதமானது. இவர் வந்து அவருடைய விசுவாசி, அவருக்காக பல விஷயங்கள் வந்து செய்திருக்கிறார் என்பதாக வந்து பாத்தீங்கன்னா ஒரு கட்டத்துல வந்து இந்த பொலிட்டிக்கல் அப்பாயின்மெண்ட் அப்படின்ற ரீதியில வந்து யுஎம்பில மிக முக்கியமான பதவியும் கூட அவருக்கு வந்து வழங்கப்பட்டது. யுஎம்பி ஆர்கனைசர், அதாவது ஏற்பாட்டாளர் என்பதாக ஒரு பதவியும் கூட 2024 ஆண்டு காலப்பகுதியில் ரணில் அவர்கள் வந்து ஜனாதிபதி ஆனதுக்கு பிறகு வந்து வழங்கப்படுகின்றது. இப்படியெல்லாம் பல வகையில வந்து ரணிலுக்கு வந்து விசுவாசம் காட்டினவரும் ஒரு கட்டத்துல பாத்தீங்கன்னா மிக மோசமான ஒரு வகையில வந்து அவருடைய செயற்பாடுகள் அமைப்பெறுகின்றது. உங்களுக்கு தெரிந்திருக்கும் 2025 ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 22ஆம் தேதி ரணில் விக்ரமசிங்க இலங்கை பொதுமக்களுடைய பணமாக இருக்கக்கூடிய 1,65,69 லட்சம் ரூபாயை வந்து அரசு முறை பயணம் சாராத தன்னுடைய தனிப்பட்ட பயணமாக குறிப்பாக லண்டனுக்கு தன்னுடைய மனைவியோடு அவருடைய பட்டமளிப்பு விழாவுக்கு சென்று பொது சொத்தை வந்து துஷ்பிரயோகம் பண்ணாரு அப்படின்ற வகையில வந்து அவர் மீது வந்து குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டு அது வந்து நிரூபணமாகி அவர் வந்து கைது செய்யப்பட்டிருந்தார். அப்படி கைது செய்யப்பட்டதுக்கு பிறகுதான் இந்த ருக்ஷான் பெல்லன குறித்தான அதிகமான விவாதங்கள் வெளியில் வர தொடங்கின.
எனவே ரணில் விக்ரமசிங்கே கைது செய்யப்பட்டதுக்கு பிறகு அவர் வந்து கொழும்பு வெலிக்கடை சிறைச்சாலைக்கு வந்து அழைத்து செல்லப்படுறாரு. அப்படி அழைத்து செல்லப்பட்ட உடனேயே அவருக்கு பாத்தீங்கன்னா அந்த இரத்த கூலங்கள் நாளங்கள்ல வந்து பாதிப்பு, மூச்சு விட முடியல, வந்து அதுல வந்து அதிகமான நீர்ச்சத்து உடம்புல வந்து குறைன்னு சொல்லி ஏகப்பட்ட நோய்களை வந்து காரணம் காட்டி அவர் உடனடியா ஒரு நாள் கூட முழுமையா தங்காத சூழ்நிலை இருக்காத சூழ்நிலை வந்து அன்று இரவு வந்து கொழும்பு தேசிய வைத்தியசாலையில அனுமதிக்கப்படுறாரு. 22ஆம் தேதி தொடக்கம் 29ஆம் தேதி வரைக்கும் அவருக்கு ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்கு என்பதாக வந்து வைத்தியர்களை காரணம் காட்டி, வைத்திய ஆலோசனைகளை காரணம் காட்டி அவர் வந்து கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் தான் இருக்கிறாரு. வைத்தியசாலையில இருந்தபடியே அவருக்கு வந்து பெயில், அதாவது சிறையிலிருந்து அவர் வந்து செல்வதற்கான வாய்ப்பும் கிடைக்கின்றது. எனவே இப்படி பல வகையில அவருடைய செயற்பாடுகளுக்கு மிக முக்கியமான காரணகர்த்தாவாக மெடிக்கல் ரிப்போர்ட் வழங்கியவராக இருக்கக்கூடியவர் தான் இந்த ருக்ஷான் பெல்லன. இதை பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 9க்கு மேற்பட்ட ரணிலுக்கு இல்லாத பொல்லாத பல நோய்களையும் கூறி அவர் வந்து வைத்திய அறிக்கையை கொடுத்தது மட்டும் இல்லாமல் ஊடகங்கள் மத்தியில வந்து இவருக்கு இவ்வளவு பிரச்சனை இருக்கு, இவ்வளவு வைத்திய பிரச்சனை இருக்கும் பொழுது எப்படி இவர் வந்து சிறைக்கு அனுப்ப முடியும், ஒரு வைத்தியராக என்னால் வந்து அவரை ஏற்றுக்கொள்ள முடியாது, இது வந்து முடியாத ஒரு காரியம் என்பதாக ரணிலுக்காக அவர் வந்து வாதிடுறாரு ஊடகங்கள் மத்தியில வந்து. அதே நேரத்தில் பாத்தீங்கன்னா அவர் வந்து திரும்பவும் ஜெயிலுக்கு கொண்டு போனால், அதாவது வெலிக்கடை ஜெயிலுக்கு சிறைச்சாலைக்கு அழைத்து செல்லப்பட்டால் அவருக்கு உயிருக்கே ஆபத்து வரலாம் என்பதாக வந்து அவர் வந்து வாதிடுறாரு. ஒரு வைத்தியராக எனக்கு இந்த கடமை இருக்குது, உரிமை இருக்கு என்பதாக. அப்படியெல்லாம் பேசும்பொழுது இவர் வந்து ஒரு பதில் வைத்திய நிபுணராக தான் இருக்கிறார். அதாவது கொழும்பு தேசிய வைத்தியசாலையுடைய டெபுட்டி டிரெக்டரா பதில் பணிப்பாளராக தான் இருக்கிறார். ஆனா அவருக்கு மேல ஒருத்தர் வந்து இருக்கிறார், அதாவது பணிப்பாளராக இருப்பார். அவருடைய ஆலோசனை எதுவுமே கேட்காம, அவர்கிட்ட கலந்து ஆலோசிக்காம இவர் தன்னிச்சையாக இப்படியான விடயங்களை வந்து அவர் கூறியிருக்கிறார் என்பதாக சொல்லப்பட்டது. அது மிகப்பெரிய ஒரு சர்ச்சையான விஷயமாக கடந்த காலங்களில் வந்து மாறியது. இன்று வரைக்கும் அது வந்து இருக்கின்றது. அவர் வந்து சொல்றாரு, இல்ல எனக்கும் அதுக்கு வந்து பொறுப்பு இருக்கின்றது, இது சம்பந்தமாக நான் அவரோட பேசிட்டு தான் இப்படியான விஷயங்களை வந்து நான் ஊடகங்களுக்கு சொன்னேன் என்பதாக வந்து சொன்னாரு. ஆனாலும் கூட ரணிலுக்கு இப்படியான நோய்கள் இல்லை அப்படின்றத வந்து அவர் குறிப்பாக கொழும்பு தேசிய வைத்தியசாலையிலிருந்து செல்லும் பொழுது நிரூபணம் ஆகிவிட்டது. பாத்தீங்கன்னா நல்லா சிரித்துக் கொண்டு ஆகஸ்ட் மாதம் 29ஆம் தேதி போரிஸ் ஜான்சனுடைய ஒரு புத்தகத்தை கையில வைத்துக் கொண்டு அப்படியே வழியில வந்து நேஸ்மாரோட பேசி சிரித்து அவர் வந்து அப்படி நடந்து போறாரு. ஒரு ஐசியூல இருந்து ஒரு மனிதனால வந்து சாதாரணமாக ஒரு கட்டில கொண்டு போகாட்டியும் கூட ஒரு பாத்தீங்கன்னா ஒரு தள்ளு வண்டியில சரி வச்சு கொண்டு போவாங்க. ஆனா இவர் எப்படி போனாரோ அப்படியே வந்து திரும்பி வராரு வைத்தியசாலை. எனவே அவருக்கு இப்படியான நோய்கள் இருந்ததா என்பது குறித்தான் மிகப்பெரிய ஒரு சர்ச்சை வந்து எழுந்திருந்தது. இதையெல்லாம் பாத்தீங்கன்னா அமைதியாக கவனித்துக் கொண்டிருந்த அந்த சட்டமும் வைத்தியத்துறையும் பாத்தீங்கன்னா குறிப்பாக அவருக்கு இப்பொழுது பெயில் வழங்கப்பட்டதான் கூட ஆகஸ்ட் மாதம் 29ஆம் தேதி பெயில் வழங்கப்பட்டதான் கூட அவர் குறித்தான அடுத்த ஹியரிங், அடுத்த அமர்வானது ஜனவரி மாதம் 28ஆம் தேதி 2026ஆம் தேதி, அதாவது இன்னும் கிட்டத்தட்ட இன்று பாத்தீங்கன்னா 20ஆம் தேதி வைத்த கொண்டாலும் இன்னும் ஒரு 30-35 நாட்கள்ல மீண்டும் ரணில் வந்து கோர்ட்ல வந்து ஆஜராகணும், நீதிமன்றத்தில் ஆஜராகும் பொழுது அந்த தருணத்துல இவருக்கு சொல்லப்பட்ட நோய்கள் அனைத்தும் உண்மையானதா என்பதாக நிரூபித்து காட்டுமாறு இப்பொழுது வந்து கோர்ட் உத்தரவு பிறப்பித்திருக்கின்றது. அது மட்டும் பாத்தீங்கன்னா அவருக்கு சொல்லப்பட்ட வைத்திய அறிக்கைகள் ஒவ்வொன்றையும் ஆராய வேண்டும். அவர் வந்து வெளிநாடு வந்து சென்றதான அந்த விஷயங்கள் எல்லாமே வந்து சட்டபூர்வமானது. குறிப்பாக வந்து எந்த விதமான துஷ்பிரயோகம் இடம்பெறல. அவர் போனதுக்கான டிக்கெட் முதற்கொண்டு, விமானம் முதற்கொண்டு, அவர் தங்கியிருந்த இடம் முதற்கொண்டு அனைத்தையும் நிரூபணம் செய்து அன்றைய தினம் கோர்ட்ல நிரூபிக்கணும், கோர்ட்ல வந்து சமர்ப்பிக்கணும் என்பதாக வந்து ஏலவே பாத்தீங்கன்னா அவருக்கு பெயில் கொடுக்கும் பொழுது அறிவிக்கப்பட்டிருந்தது. எனவே இந்த சூழ்நிலை இன்றைய தினம் வந்து இப்படியான சட்ட வைத்திய அதிகாரியாக இருந்த ருக்ஷான் பெல்லன வந்து தன்னுடைய வரம்புக்கு மீறி செயற்பட்டு ரணிலுக்கு விசுவாசம் காட்டி, அது மட்டும் வந்து அவருக்கு வேண்டுமென்றே பல நோய்களை கூறி அவரை வந்து ஜெயிலுக்கு அனுப்ப முடியாமல் அதனத்தை வந்து அவரை வந்து எப்படியாவது வீட்டுக்கு அனுப்ப வேண்டும் என்ற நோக்கத்துல வந்து பல விடயங்களை வந்து சோடித்து ஊடகங்கள் மத்தியில வந்து கூறினார் அப்படின்ற வகையில தான் இப்பொழுது இந்த தினம் பாத்தீங்கன்னா அவர் வந்து வைத்திய துறையில இருப்பதற்கு தகுதியற்றவர் அப்படின்ற வகையில வந்து வெளியேற்றப்பட்டிருக்கின்றார். இன்றைய தினம் கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் வந்து அவருடைய ஆவணங்களை எடுத்துக்கொண்டு வீட்டுக்கு புறப்பட்டிருக்கிறார். வீட்டுக்கு செல்லும் பொழுது நிறைய பேர் வந்து நக்கலாக கேள்வி கேட்டிருந்தார்கள். நீங்க இதுக்கு பிறகு என்ன போறீங்க, என்ன செய்ய போறீங்க, சாப்பாட்டுக்கு என்ன செய்ய போறீங்க, அரசாங்கத்துடைய அசுவசுமையை பெற்றுக்கொண்டு வாழ போறீங்க என்பதாக வந்து அவர் சொன்னார். நான் ஒரு வைத்தியன், எனவே எனக்கு தொழில் இருக்கு, பிரைவேட்டா நான் போடுவேன், அதெல்லாம் நான் வந்து ஒரு டிஸ்பென்சரி போடுவேன், நிறைய தொழில் இருக்கு என்பதாக இப்போதும் கூட பாத்தீங்கன்னா ஒரு கௌரவமான ஒரு கம்பீரமான பேச்சோடு வந்து சென்றிருந்தாரு. எனவே இப்படி இலங்கையினுடைய மிக முக்கியமான ஒரு வைத்தியர், அதாவது ஒரு சட்டத்தினுடைய மிக முக்கியமான பிரச்சனை இருக்குமா இருந்தால் அந்த சட்ட ஆலோசனையை பெறுவது வந்து இந்த ருக்ஷான் பெல்லன அவர்கள் தான். எனவே அப்படியான ஒரு வைத்தியர் இந்த அரசியலுக்குள் புகுந்து இப்போ பாத்தீங்கன்னா அவரும் குற்றவாளி ஆகிறதுக்கான ஒரு சந்தர்ப்பம்
அதிகமாகவே இருக்கின்றது. எனவே இதுதான் ஒரு படித்த ஒரு நல்ல ஒரு நிலையில் இருக்கக்கூடிய ஒரு மனிதன் ஒரு அரசியலுக்குள் சென்று விழுந்தால் என்ன நடக்கும் அப்படின்றதுக்கு இது மிக முக்கியமான ஒரு உதாரணமா இருக்கின்றது. எனவே ஜனவரி மாதம் 28ஆம் தேதி ரணில் கொழும்பு புதுக்கடை நீதிமன்றத்தில் வந்து ஆஜராக வேண்டும். அப்பொழுது அவர் குறித்தான அனைத்து விடயங்களும் சமர்ப்பிக்கப்பட்ட பிறகு நீதிமன்றம் என்ன தீர்மானம் எடுக்கும் அப்படின்றத அன்றைய தினம் வந்து நாங்கள் தெரிந்து கொள்ளலாம். எனவே இன்றைய தினம் இலங்கையில் அதிகமாக பற்றுக்கொண்ட விடயம் வந்து இந்த வைத்தியர் ருக்ஷான் பெல்லன் அவருடைய இந்த பதவி நீக்கம் தான். எனவே இந்த செய்தி தான் இன்றைய தினம் மிக முக்கியமான செய்தி. எத்தனை பேருக்கு இந்த விடயங்களை தேடி பிடித்து சொன்னார்களோ தெரியாது. ஆனால் நிறைய விஷயங்களை தேடி அது மட்டும் இன்னொரு விஷயம் கட்டாயம் சொல்லணும். அதாவது அவர் வந்து கொழும்பினுடைய சட்ட வைத்திய அந்த சங்கத்தினுடைய தலைவராக இருக்கும் பொழுது ஒரு வைத்தியர் இளம் வைத்தியர் வந்து அவர் பழிவாங்கினார் அப்படின்ற ரீதியில வந்து அங்க இருக்கக்கூடிய வைத்தியசாலையுடைய மிக முக்கியமான உயரமான கட்டிடத்துல ஏறி எனக்கு வந்து அநீதி இழைக்கப்பட்டிருக்கின்றது, நான் வந்து என்னுடைய உயிரை வந்து மாய்த்துக் கொள்ள போறேன் அப்படின்ற வகையில் வந்து இந்த ருக்ஷான் பெல்லனுக்கு எதிராக வந்து அவர் அப்பொழுது 2023ஆம் ஆண்டு வந்து ஒரு கேஸ் வந்து பதிவு செய்திருக்கிறார். அது மிகப்பெரிய ஒரு கேஸாக பேசப்பட்டது. ஆனால் அரசியல் காரணங்களால் வந்து மூடி மறைக்கப்பட்டு ஒரு மாதிரி சமாளித்து விட்டார். அதற்கு பிறகு இன்னும் ஒரு குற்றச்சாட்டம் காணப்படுகின்றது. அவர் மீது ஏதாவது குற்றச்சாட்டு வந்தால் உடனடியாக அவரை காசு கொடுத்து பல யூடியூப்களை அதே நேரத்தில் வந்து தனக்கு தெரிந்த ஊடக நண்பர்களை வரவழைத்து பல செய்திகளை அவர் தரப்பில் சொல்லி அவர் நியாயங்களை விளக்கி பல காணொலிகளையும் வெளியிட்டிருக்கிறார். இப்படியான பல விடயங்கள் அவர் மீது காணப்படுகின்றது. எனவே சொன்னால் நிறைய சொல்லிக்கொண்டே போகலாம். இதுதான் இலங்கையில் இன்றைய தினம் முக்கியமான விஷயமாக இருக்கின்றது. அது குறித்தான விடயங்களை உங்களோட பகிர்ந்து கொள்கிறேன். எனவே உன்னால நான் கேட்டேன், என்னால நீ கேட்டேன்றது இப்போ உங்களுக்கு புரிந்திருக்கும் என்று நம்புறேன். இன்னும் ஒரு காணொலி சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.